மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற இந்த தொடர் வகுப்பில் குர்ஆனை வாசிக்க தெரியாதவர்கள் எளிமையாக தமிழ் வழியில் கற்று வாசிப்பதற்காக இந்த பாடத்தை நம்ம வழங்கி வருகிறோம். இதுவரை ஒரு 90% வாசிப்பதற்குரிய சட்டங்களை நம்ம பார்த்துவிட்டோம். இன்னும் சில சட்டங்கள் தான் இருக்கின்றன. அதை பார்த்து முடித்த பிறகு நீங்களே குர்ஆனை வாசிக்கக்கூடிய ஒரு தகுதியை பெற்று விடுவீர்கள். அதில் சில வாரங்களுக்கு நம்ம பயிற்சி அளிக்கும் பொழுது அதை நீங்கள் பின்தொடர்ந்தால் நீங்களும் சரளமாக வாசிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். நேற்றைய தினம் நடத்திய பாடத்தில் நம்ம சொன்ன சட்டத்தினுடைய தொடர் சட்டம் தான் இது. நேற்றைய தினம் என்ன சொன்னோம் என்றால், சுக்கூன் வைத்த நூன் அல்லது தன்வீன் டபுள் இரட்டை குறியீடு இருக்கும்ல, அது அதில் இன்னு தான் வரும். ரன் ரின் ருன் இப்படி இன்கிற உச்சரிப்பு வரும்ல, அந்த மாதிரி இரட்டை குறியீடு இருந்தாலோ அல்லது சுக்கூன் வைத்த நூன் இருந்தாலோ அதற்கு பிறகு ரா மீம் லாம் இந்த எழுத்து வரும் என்று சொன்னால் அந்த சுக்கூன் வைத்த நூன் அந்த பிந்தி வரக்கூடிய இந்த எழுத்தாக மாறிவிடும் என்பதை பார்த்தீங்க. உதாரணமாக மின் ரப்பிஹிம் என்பதை மிர் ரப்பிஹிம்னு சொல்லணும். இந்த இன்னுக்கு பிறகு ரா வந்துச்சின்னு சொன்னால் அந்த இன்னு ராவுடைய வடிவத்துக்கு உச்சரிப்புக்கு வந்துவிடும். எழுத்தில் இன்னு தான் இருக்கும். ஆனால் மின் ரப்பிஹிம் என்று சொல்கிறாம மிர் ரப்பிஹிம் என்று சொல்லணும் என்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்த நூனுக்கு பிறகு மீம் வந்தாலும் அதுக்கு இதே மாதிரி தான். அதுக்கு பிறகு லாம் வந்தாலும் மின்லதுன்னா மில்லதுன்னான்னு சொல்லணும். இப்படி சொல்லித்த நேற்றைய பாடத்தில் உங்களுக்கு விவரமாக சொல்லிட்டோம். அடுத்ததாக இந்த சுக்கூன் வைத்த நூன் அல்லது தன்வீன் இரட்டை குறியீடு, இந்த குறியீட்டுக்கு அப்புறம் வாவு அல்லது ஏ வருதுன்னு வைங்க. இந்த இன்னுக்கு பிறகு அடுத்த எழுத்து வாவு வருது, அல்லது இன்னுக்கு பிறகு அடுத்த எழுத்து யாங்கிற எழுத்து வருது. இந்த எழுத்து வந்துச்சின்னு சொன்னால் இப்போ அந்த இன்கிறத என்ன செய்யணும்னு கேட்டால், அது இன்னுங்கிற அழுத்தமாக உச்சரிப்பு இருக்குல்ல, அதை அறநூனாக உச்சரிக்க வேண்டும். அதை மூக்கால சொல்லக்கூடிய உச்சரிப்பாக சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் மின் என்று ஒரு வார்த்தை, யௌமு என்ற ஒரு வார்த்தை, மின் மீ என் மின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் யா வாவு சுக்கூனு யௌ மீ யௌமி மின் யௌமி அப்படி இருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது இந்த இன்னுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, யா வருது. வாவுய வந்தால் அறநூனாக வாசிக்கணும்னு சொன்னோம்ல, அதற்கு ஏற்ப எப்படி வருதுன்னு கேட்டால் இன்னுக்கு பிறகு யாங்கிறது வருது. அப்போ இதை என்ன செய்யணும்னு கேட்டால் இன்னாவும் வச்சிடக்கூடாது, யாவாவும் வச்சிடக்கூடாது. ரெண்டுக்கு நடுவில் என்ன செய்யணும், இந்த இன்னுக்கு ஒரு உச்சரிப்பை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் என்றால் மின் யௌ மின் அப்படி சொல்லாமல் மீ யௌ மின் மீ அந்த மூக்குனாரு சொல்லணும். அந்த நூன் என்ன செய்யணும்டா இன்கிற அழுத்த உச்சரிப்பு மாறி என்ன செய்யும், அந்த அறநூனாக அந்த மூக்கால் கொடுக்கோம்ல, மூக்குனால் சொல்லக்கூடிய ஜலதோஷம் பிடிக்கும்போது ஒரு விதமான ஒரு சவுண்டு வரும்ல, அந்த ஒரு ஸ்டைலில் அதை சொல்லணும். மின் யௌ மின் அப்படி சொல்லாமல் மீ யௌ மின் மீ யௌ அந்த மின்னுங்கிறத இன்னும் ஈயும் கலந்த மாதிரி. அதே மாதிரி மின் வழியின் மின் வழியின் இதில் மின்னுக்கு அப்புறம் வாவு இருக்கு, மின் வழியின், அதில் மின் வழியின் என்று சொல்லாமல் மிம் வழியின் மிம் வழியின் மீயவ் மின் இப்படிங்கிற அந்த நூனை அறநூனாக உச்சரிக்க வேண்டும். அந்த நூனில் இன் என்று அழுத்தமாக இல்லாமல் அந்த மூக்கால் சொல்கிற மாதிரி என்ன செய்யணும், அதை உச்சரிக்க வேண்டும் என்பது இது ஒரு சட்டம். அதாவது சுக்கூன் வைத்த நூன் அல்லது இரட்டை குறியீடு, இதற்கு பிறகு வாவு அல்லது ஏ வந்தால் அப்போ அந்த இன்னை இன்னு என்றும் சொல்லாமல் ஈ என்றும் சொல்லாமல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன செய்யணும், அதை சொல்லணும். அப்போ மின் வழியின் என்பது தவறு, மிம் வழியின் மிம் வழியின் என்ன செய்யணும், அது மூக்குலேருந்து சொல்ல வேண்டும். மின் யௌமின்ங்கிறது தவறு, மின் யௌமின் அப்படிங்கிற அந்த இன்னும் என்ன செய்யும், ஆஃப் நூனாக அறநூனாக மாறிவிட வேண்டும். இது ஒரு சட்டம். இதை இதுக்கு சில உதாரணங்களை உங்களுக்கு என்ன செய்கிறோம் காட்டுறோம் பாருங்கள்.
இது வந்து ஒரு சொல், ரெண்டு சொல் இணைச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தால் இருக்கா, அந்த முதல்ல முறை காட்டக்கூடியதில் ஃபஸ்ட்டு தால் இருக்குது. தாலுக்கு என்ன இருக்குது, உகரம் இருக்குது, தூ இருக்குது. அதுக்கப்புறம் ராங்கிற எழுத்து இருக்குது. அந்த ராவுக்கு என்ன இருக்குது, இது இகரம் ஜேர் இருக்குது. அப்போ துரின்னு வருது. அந்த ராவுக்கு ஷத்து வேற இருக்குது, ரெட்டை குறியீடு இருக்கிறது. அப்போ துர்ரி, தூண்டு ஒன்று, இரன்னா ரீனா இருக்குது, துர்ரின்னு வந்துருச்சா. அதுக்கடுத்து யாங்கிற எழுத்து இருக்குது. அந்த யாக்கு என்ன இருக்குது, ரெண்டு ரெண்டு ரெட்டை குறி இருக்குது, உகர குறியீடு. அப்போ துர்ரி யுன். அந்த யாவில் ஷத்து வேற இருக்குது, அழுத்த குறியீடு வேற இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்டா, யாவை அழுத்தணும், ராவை அழுத்தணும். இதை சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும்னு கேட்டால், துர்ரியுன். தூவை சாதாரணமாக சொல்லணும், அந்த ரீயை வந்து இர்ரின்ற மாதிரி சொல்லணும். அந்த யாவை வந்து யுன் என்று சொல்லாமல் ஈயுன், அந்த ஈயன்னாமை சேர்த்து என்ன செய்யணும் சொல்லணும். இந்த சொல்ல வாசிக்கிற முறை எப்படின்னு கேட்டால், தாலுக்கு ஊனா உகர குறியீடு இருக்குது, பேசு இருக்குது, தூ. ராங்கிற எழுத்துக்கு கீழே கோடு இருக்குது, ரீ. அந்த கீழே கோடு இருப்பதோட அதில் ஷத்தும் இருக்கிறது, ரெட்டை குறியீடும் இருக்கிறது. அப்போ இரன்னாவும் ரீனாவும் ஆச்சு, துர்ரி. அதுக்கப்புறம் யா இருக்குதுல, அதுலேயும் ரெட்டை குறியீடு இருக்கிறது. அதுக்கப்புறம் அது ரெட்டை பேசு வேற இருக்குது, ரெட்டை குறியீடு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, வெறுமனே அந்த சத்து இல்லாமல் இருந்தால் யுன், சத்தோடு இருந்தால் ஒரு ஈயன்னாவும் யூனாவும் சேர்ந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துடணும். அப்போ இந்த சொல்லை எப்படி சொல்லணும்னு கேட்டால், துர்ரியுன், துர்ரியுன். இது வந்து நம்ம ஏற்கனவே படித்த சட்டத்தில் உள்ளது தான், இன்றைக்கி சொன்ன சட்டத்துக்கு உள்ளது. அடுத்தோட சேர்க்கும்போது தான் வரப்போகுது. துர்ரியுன் தனியாக வச்சுக்கிறங்க. அடுத்தது என்ன இருக்குது, யா இருக்குது. யாங்கிற இடத்துக்கு என்ன போட்டிருக்கு, ஊகரம் ஊனா போட்டிருக்கு, யூ. அந்த யூனாவை நீட்டுவதற்காக வேண்டி வாவு போட்டு அதில் ஒரு சுக்கூன் போட்டிருக்காங்க. அப்போ யூ, யா மட்டும் அந்த பேசு வச்சுருந்தா யூ. வாவு சேர்த்துட்டோம்னா, அதில் சுக்கூன் போட்டோம்னா யா, யூ வந்து யூ ஒன்னா வைக்கிறது, யூ. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, மேலே கோட்டிருக்கு காணா, யூ க. அதுக்கப்புறம் தால் இருக்குது, அந்த தாலுக்கு வந்து உகர குறியீடு பேச இருக்குது, து. அப்போ யூ கது, இது யூ ஒன்னா, இது ரெண்டும் சேர்ந்து யூ ஒன்னா. அப்புறம் காஃபுக்கு மேலே கோடு காணா, யூ க. அப்புறம் தாலுக்கு வந்து உகர குறியீடு து, யூ கதுன்னு இருக்குது. இது ரெண்டு சொல்லு சேர்க்கும் பொழுது அந்த அந்த அரநூனா மாறப்போகுது. முதல்ல ரெண்டு சொல்ல தெரிஞ்சுக்கிறங்க. முதல் சொல்லு துர்ரியுன், அது ஒரு சொல்லு. அடுத்த சொல்லு யூ கது. இதை தனியாக சொன்னால் துர்ரியுன், அதை தனியாக சொன்னால் யூ கது. இப்போ ரெண்டையும் சேர்க்கையில் என்ன வருதுன்னு கேட்டால், துர்ரியுன், அந்த யுன்னுக்கு இன்னுக்கு அப்புறம் யூ கது ஏ வருது. ரெண்டையும் இணைச்சிக்கும் பொழுது என்ன வந்துடுதுன்னு கேட்டால், துர்ரியுன் யூ கதுன்னு வருதுல. அந்த யுன் என்று சொல்லாமல் துர்ரியுன் யூ கது. இந்த யுன்கிறத வந்து யுன்னு என்ன செய்யணும், அதை ஒரு மூக்குனால சொல்லணும். அப்போ இந்த சட்டம் வந்து இந்த இந்த இடத்துல அமலாகும். தனித்தனியாக சொன்னீங்கன்னா துர்ரியுன் யூ கது. சேர்க்கையில் அந்த இன்னுக்கு பிறகு யா வந்துச்சின்னு சொன்னால், அல்லது வா வந்துச்சின்னு சொன்னால், அந்த இன்னை வந்து என்ன செய்யணும், அற உச்சரிப்பாக சொல்லணும். அப்போ துர்ரியுன் யூ கது. இந்த இந்த படத்தில் பார்த்துட்டீங்க. அடுத்து இன்னொரு சொல்ல பாருங்கள், அதுலேயும் ரெண்டு சொல் இருக்கிறது. ரெண்டு சொல்ல சொல்லும்போது தனித்தனியாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து மீம் இருக்குதா, மீமில் என்ன போட்டிருக்கு, ஊகரம் போட்டிருக்கு, மூணா. அப்புறம் நூன் இருக்குதா, நூனுக்கு மேலே அகரம் போட்டிருக்கு, நானா. முனண்டு ஆயிடுச்சு. அந்த நானாவை நீட்டுறதுக்காக வேண்டி ஒரு அலிஃபை வரை சேர்த்துருக்குறாங்க. அப்போ நாவண்ணாவை ஆயிடுச்சு, மூணா நாவண்ணா, முனா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, தால் இருக்குது. தாலுக்கு என்ன இருக்குது, கீழே இகரம் இருக்குது, ஜேர் இகர குறியீடு இருக்குது, முனாதி, மூ நா தி, முனாதி. அதுக்கப்புறம் யா இருக்குது. யாவில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ரெண்டு குறியீடு இருக்கிறது. ரெண்டு குறியீடு இருந்தால் முனாதியன், ஒரு குறியீடு இருந்தால் முனாதிய, ரெண்டு குறியீடு இருந்தால் முனாதியன். அந்த இன் அதில் இருக்குதா, இதை ஒரு சொல்லு தனியாத்தி வச்சுக்கிறங்க, முனாதியன். இந்த சொல்ல எப்படி வாசிக்கணும், முனாதியன், அது தனியாக வச்சுக்கிறங்க. அடுத்து ஒரு சொல்லு போடுறாங்க. அடுத்த சொல்லு என்ன, யா இருக்குதா, அந்த யாவுக்கு என்ன இருக்குது, உகர குறியீடு இருக்குது, யூ. அப்புறம் நூன் இருக்கிறது.
அதில் அகரம் இருக்கிறது யுன, அதை நீட்டுறதுக்கு ஒரு அழிவரை சேர்த்துக்கிறாங்க யுனா. அதுக்கப்புறம் தால், அது கீழே இகர குறியீடு இருக்குது யுனாதி. அதுக்கப்புறம் ஏக்கு சுக்கூன், அப்போ யுனாதி. ஏக்கு முதல்ல ஏயில் வந்து யூ இருக்குது, யூனாவாயிடுச்சு. அடுத்து நூனுக்கு வந்து ஜபரு அகரம் இருக்கிறது, அகர குறியீடு இருக்கிறது, அப்போ யுனன்னு இருக்கும். அலிஃபை ஒன்று சேர்த்துட்டாங்க நீட்டுறதுக்கு, யுனான்ட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் தால் இருக்குது, கீழே போட்டிருக்கு யுனாதி. அப்புறம் ஏ இருக்குது, அதுக்கு சுக்குன் இருக்கிறது. இந்த தாலும் ஏயும் சேர்ந்து தீயன்னா தீண்டு நீண்டுரும். அப்போ முதல் சொல்லு முனாதி என், ரெண்டாவது சொல்லு யுனாதி. இப்போ இதை தனித்தனியாக சொன்னால் இப்படி தான் சொல்லணும். இப்போ ரெண்டையும் சேர்த்திங்கன்னு சொன்னால், சேர்த்து ஒரே மூச்சில் சொல்வதாக இருந்தால் அந்த முனாதியன், அந்த இன் இருக்குல்ல, அதுக்கடுத்து யுனாதியே வந்துருச்சு. இந்த முதல் சொல்லுடைய கடைசியில் இன்னுடைய உச்சரிப்பு இருக்குது, ரெட்டை குறியீடு இருக்கிறது. ரெண்டாவது சொல்லுடைய ஆரம்பத்தில் யா இருக்கிறது. அதாவது முதல் சொல்லுடைய கடைசியில் இன்கிற உச்சரிப்பு இருக்கிறது, ரெண்டாவது சொல்லுடைய துவக்கத்தில் வந்து யா இருக்கிறது. அப்போ இன்னுக்கு பிறகு யா வர்ற மாதிரி வந்தால் எப்படி சொல்லணும்? சேர்த்து சொன்னால் முனாதியை யுனாதி, முனாதியன் யுனாதின்னு சொல்லாமல் முனாதியை யுனாதி இந்த மாதிரி சொல்லணும். இந்த ரெண்டு சொல்ல பார்த்துட்டீங்களா? அடுத்தது வந்து அஞ்சாவது சொல்லுக்கு வாங்க. இந்த படத்தில் காட்டுறதுல அஞ்சாவது சொல்லு, அது இடையில வர்ற வேற சட்டத்துக்கு உள்ளது. அதனால் இதை பார்த்துட்டு அது பின்னாடி பார்ப்போம். அடுத்து என்ன இருக்குது? மீம் இருக்குதா? மீமு கீழே கோடு இருக்கு மீ. அப்புறம் நூன் இருக்குதா? அதில் நூனில் சுக்குன் போட்டிருக்கு இன், மீ இன் மின். இது தனியாக வச்சுக்கிறங்க. அடுத்தது வாவு இருக்கிறது, வானா, மேலே கூடு வானா. அப்புறம் ரா இருக்குது, மேலே கூடு ராணா. அந்த ராவுக்கு அப்புறம் அலிஃபு ஒன்று இருக்கிறது, ராவண்ணா, வானா ராவண்ணா வரா. அதுக்கப்புறம் ஹம்சா இருக்கிறது, ஹம்சா அலிஃபுலாம் ஒன்று தான், அது கீழே கோடு இருக்கிறது இ, வரா இ. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஹாவுக்கு கீழே தான் கோடு இருக்குது, இப்போ ஹி, வராய் ஹி. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, மீமுக்கு சுக்குன் இருக்கிறது, மெய் எழுத்துக்குரிய குறியீடு இருக்குது இம். அப்போ இதை எப்படி படிக்கணும்? வராயி ஹிம். முதல் சொல்லு மின், ரெண்டாவது சொல்லு வராயி ஹிம். இப்படி தனித்தனியாக சொன்னீங்கன்னா அது மின்னு தான், இது வராயி ஹிம் தான். இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம சொல்ல போனால் மின் வராயிஹிம்னு சொல்லாமல் மிம் வராயிஹிம் என்று என்ன செய்யணும்? அந்த இன்னும் வந்து இன்னும் இவும் மிக்ஸ் பண்ணி என்ன செய்யணும்? அந்த சவுண்டை கொண்டு வரணும். இது வந்து அஞ்சாவது சொல்ல அடித்தா. அதுக்கப்புறம் வந்து எட்டாவது சொல்லுக்கு வாங்க. எட்டாவது சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மீம் இருக்குது, மேலே கோடு மானா. ரெண்டாவது நூன் இருக்கிறது, நூனுக்கு அந்த சுக்கும் இன்னுடைய உச்சரிப்பு இன். அப்போ மா இன் மண் தனியாத்தி வச்சுருங்க. அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டால் அடுத்த சொல்லுக்கு வாங்க. அடுத்தது யா இருக்குது, யாவில் என்ன போட்டிருக்கு? மேலே ஊற குறியீடு போட்டிருக்கு யூ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, ஒரு புள்ளி வச்சா நூனு தானே, நூன் இருக்குது. அந்த நூனில் சுக்குன் இருக்குது, அரை வட்டம் இருக்குது. அப்போ இன் ஆயிடுச்சு. அப்போ யூ இன் யுன். அதுக்கடுத்து ஷீன் இருக்கிறது, மேலே கூடு யுன் ஷ. அதுக்கப்புறம் வந்து ஹம்சா இருக்கிறது, ஹம்சாவுக்கு உகர குறியீடு இருக்குது உ, யுன் ஷ உ. அதுக்கப்புறம் வாவு போட்டு சுக்குன் போட்டு நீட்டி விட்டுருக்காங்க யுன் ஷ உ. மண் அது தனி சொல்லு, யுன் ஷ உ இது ஒரு தனி சொல்லு. இதை தனியாக சொன்னீங்கன்னா அப்படி தான் சொல்லணும். இப்போ சேர்த்து சொல்ல என்ன வந்துடுதுன்னு கேட்டால், முதல் சொல்லுடைய கடைசியில் இன் இருக்கிறது, ரெண்டாவது சொல்லுடைய ஆரம்பத்தில் ஏ இருக்கிறது, இன்னுக்கு பிறகு ஏ வரும் சேர்த்தம்னு சொன்னால், அப்போ இந்த இன்னுடைய உச்சரிப்பில் என்ன செய்யணும்? கொஞ்சம் குறைக்கணும், அழுத்தத்தை குறைக்கணும். மண் யுனஷவு என்று சொல்லாமல் மையுனஷவு, மையுனஷவுன்னு என்ன செய்யணும்? மையுன்ஷவு அப்படி சொல்லணும். அதுக்கு அடுத்த சொல்ல பாருங்கள், லாம் இருக்கிறது, லாமுக்கு மேலே கோடு ஆனா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, லா இன் லன், அதை தனியாக வச்சுக்கிறங்க, அந்த சொல்லு தனி. அடுத்த சொல்லு என்ன? யா இருக்கிறது, மேலே கோடு யானா. வாது இருக்கிறது, இந்த வாதுக்கு மேலே வந்து உகரம் இருக்கிறது, யானா தூணா எது. அப்புறம் ரா ரா இருக்குது, ராவுக்கு என்ன இருக்குது? உகரம் இருக்கிறது எழுரு.
அந்த ராவில் வந்து ரெட்டை குறியீடு சத்து இருக்குது அழுத்துற மாதிரி. அப்போ எல்லுரு. அப்புறமேல அதை நீட்டி விடுற மாதிரி வாவு இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது. எலுர்ரு. இது லன், இது எலுர்ரு. இப்படி இருக்குது. இதை தனித்தனியாக சொன்னால் இப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ முதல் எழுத்தில் வந்து கடைசியில் இன் இருக்கிறது, ரெண்டாவது சொல்ல வந்து ஆரம்பத்தில் யா இருக்கிறது. இன்னுக்கு பிறகு யா வந்து சேர்த்து வாசிக்க நினைச்சால் என்ன செய்யணும்? லன் எலுர்ரு என்று சொல்லாமல் லையலுர்ரு அந்த இன்னை வந்து என்ன செய்யணும்? அது மூக்குனால வாசிக்கணும். இது ஒரு இந்த இன்னுக்கு பிறகு உள்ள ஒரு சட்டத்துக்கு உதாரணம். அதே மாதிரி அடுத்த எழுத்துக்கு வாங்க. மீ இருக்குதா? மீம் இருக்குது, கீழே கோடு மீ. நூன் இருக்குதா? அதுக்கு சுக்குன் இருக்கு, இன். மீ இன் மின் தனியாக வச்சுக்கிறங்க. அது மின்கிறது தனி சொல்லு. அடுத்த சொல்லுக்கு வாங்க. வாவு இருக்குதா? மேலே கோடு இருக்கா? வானா. அப்புறமே லாமு. அது லாமு மாதிரி தெரியும், அலிஃபு மாதிரி தான் இருக்கு. அலிஃபுனா சேர்த்து எழுத மாட்டோம்ல, சேர்த்து எழுதிட்டோம்னு லாமுன்னு விளங்கிக்கிறணும். அதுக்கடுத்து லாமு இருக்குது, கீழே கோடு லீனா. வானா லீனா வழி. அதுக்கப்புறம் யா இருக்குது. யாங்கிறதுக்கு என்ன இருக்குது? கீழே வந்து 2 கோடு இருக்குது, வழியின். அந்த யாவில் சத்து வேற இருக்குது, அழுத்துற குறியீடு வேற இருக்கிறது. அப்போ அழுத்தி யா வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குது. வழியின் மின் அது ஒரு சொல்லு, வழியின் அது ஒரு சொல்லு. இதை இப்படித்தான் தனித்தனியாக சொல்லுவீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அப்படி சொல்லாமல் ஒரேடியாக சேர்த்து சொல்ல நினைச்சோம்னு சொன்னால் மின் வழியின் அப்படி சொல்லாமல் மின்வழியின் மின்வழின்னு என்ன செய்யணும்? மூக்கை கொண்டு சொல்லணும். இதுதான் அந்த இன்னுக்கு பிறகு விடக்கூடிய வாவு இயக்கி சட்டம். அடுத்த இடத்துக்கு வாங்க. லாம் இருக்குது, மேலே கோடு. அப்போ லன் மேலே கோடு லானா. அதுக்கடுத்து நூன் இருக்கிறது, நூனுக்கு சுக்குன் இருக்கிறது, இன்னன்னா. லானா இன்னன்னா லன் அது ஒரு சொல் தனியாக வச்சுருங்க. அடுத்து என்ன இருக்குது? யாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு ஊனா இருக்கிறது, பேசு இருக்கிறது, யூ. அதுக்கப்புறம் வந்து ஹம்சா இருக்குது, வாவுக்கு மேலே ஹம்சா இருக்குதா? அது ஆ. யூனா ஆனா, யூ அ அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ஹாங்கிற அந்த காரி சொல்லுங்கள ஹா இருக்குது. அந்த ஹாவுக்கு என்ன இருக்கிறது? கீழே கோடு இருக்கிறது, யூ அஹி. அந்த ஹாவில் ரெட்டை குறியீடு வேற இருக்குது, அழுத்துற குறியீடு வேற இருக்கிறது. அப்போ யூ அஹி அஹின்னு சொல்லாமல் யூ அஹி. அதுக்கப்புறம் ராங்கிற எழுத்து இருக்குது, அதில் அகரம் இருக்கிறது, யூ அஹிர. லன் அது ஒரு சொல்லு, யூ அஹிர அது ஒரு சொல்லு. இப்படியே சொன்னால் இப்படி சொல்லிட்டு போயிட வேண்டியதான். சேர்த்து சொல்ல நினைக்கும் பொழுது என்ன செய்யணும்? லன் யு அஹிர அப்படி சொல்லாமல் லைன் யு அஹிர லைன் யு அஹிர என்று என்ன செய்யணும்? அதை வந்து மூக்கால் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த சொல்ல பாருங்கள். மீம் இருக்குது, மீமு கீழே கோடு இருக்குது, மீனா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, நூனுக்கு மேலே சுக்குனு, மீ இன் மின் தனியாத்திக்கு வச்சுருங்க. அடுத்து என்ன இருக்குதுன்னு கேட்டால் வாவு இருக்குது. அடுத்த சொல்லு மேலே கோடு வானா. அதுக்கப்புறம் அலிஃப் ஒன்று போட்டிருக்கிறாங்க, வா வண்ணா வா. அப்புறம் லாம் போட்டிருக்கிறாங்க, கீழே கோடு போட்டால் ஒரு கோடு போட்டால் லீ, 2 கோடு போட்டால் லின், 2 கோடு இங்கே போட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? மின் மின் வாலின். மின் தனி சொல்லு, வாலின் என்று ஒரு சொல் இருக்குது. இதை தனித்தனியாக சொன்னால் இப்படி தான் சொல்லணும். இப்போ சேர்த்துட்டோம் என்று சொன்னால் எப்படி சொல்லணும்? மின்வாலின் என்று சொல்லாமல் மிம்வாலின் மிம்வாலின் என்று அதை மூக்கை கொண்டு என்ன செய்யணும்? சொல்லணும். இதே மாதிரி இந்த 2 சட்டத்துக்கு அவ்வளோ உதாரணம். சொன்ன எல்லா உதாரணங்களுமே இன்கிற உச்சரிப்புக்கு பிறகு வாவு வந்தாலும், இன்கிற உச்சரிப்புக்கு பிறகு ஏ வந்தாலும் அந்த இன்னுடைய அழுத்தம் குறைந்து அது மூக்கினால் பாதி இன்னாக சொல்ல வேண்டும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணங்களை பார்த்துட்டு வரோம். ஒரு சட்டத்துக்கு தான் அவ்வளோ உதாரணம். அடுத்ததாக என்னன்னு கேட்டால் 2 சொல் இருக்குது. முதல் சொல்லு ஆனா இருக்குது, அலிஃபு. அப்புறம் நூன் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்குது, ஆ இன் அன் தனியாத்திக்கு வச்சுருங்க. அடுத்து என்ன இருக்குது? யாங்கிற எழுத்து இருக்குது, கீழே 2 புள்ளி இருக்குல்ல, கீழே 2 புள்ளி இருந்தால் யா. அந்த யாவுக்கு என்ன போட்டிருக்கு? ஊனா போட்டிருக்கு, உகரம் போட்டிருக்கு, யூ. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, மீமுக்கு என்ன? கீழே கூட போட்டிருக்கு, மீ யூ மீ யுமி. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, தாலுக்கு மேலே அகர குறியீடு தானா யுமி த. அந்த தாலில் வந்து ரெட்டை குறியீடு வேற போட்டிருக்காங்க, இத்தன்னா தானான்னு சொல்லணும். அப்போ யுமித்த யூ மீ இத்த யுமித்த. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, காஃபுக்கு ஊனா போட்டிருக்கு, யுமித்த கு. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, அதில் சுக்குன் இருக்குது, யுமித்த கும். இது அன்
இது யுமித்தக்கும். ரெண்டையும் தனித்தனியாக சொன்னால் அன் யுமித்தக்கும். அது மூச்சு விடாமல் சேர்த்து சொன்னீங்கன்னு கேட்டால் அன் யுமித்தக்கும் என்று சொல்லாமல் ஐயுமித்தக்கும் என்று அதை மூக்கை கொண்டு சொல்ல வேண்டும். இதே விஷயத்துக்கு அடுத்த ஒரு உதாரணம், மீம் இருக்குது, கீழே கோடு மீனா, அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதுக்கு சுக்குன் போட்டிருக்கு இன். அப்போ மீ இன் மின் தனியாத்திக்கு வச்சுருங்க. அடுத்து என்ன இருக்குது, யா இருக்குது, யாவுக்கு மேலே கோடு யானா. அப்புறம் வாவு இருக்குது, வாவுக்கு சுக்குனு இவ்வண்ணா. அப்போ யா இவ் யவ். அப்புறம் மீம் இருக்குது, மீம் கீழே கோடு இருக்குது, மீன் வரும். கீழே வந்து 2 கோடு இருந்தால் மின், ரெட்டை குறியீடு இருக்குல்ல, ரெட்டை குறியீடு இங்கே இருக்குது. அப்போ இது மீ இன் மின் அது தனி சொல்லு. யவ் மின், யவ் மின்ங்கிறது இன்னொரு சொல்லு. இதை மின் யவ் மின் இப்படி நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், இடைவெளி விட்டு சேர்க்காமல் வாசித்தோம் என்று சொன்னால் இன்னும் வந்து இன்னுண்டே இருக்கும். மின் யவ் மின். சேர்த்து வாசிக்காமல் ரெண்டையும் இணைச்சி வாசிக்க போனீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லணும், மின் யவ் மின் என்று சொல்லாமல் மின் யவ் மின் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி அடுத்த உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதே மீம் தான், கீழே கோடு மீனா, நூனுக்கு சுக்கூனு மின் அதுக்கு தனியாக வச்சுருங்க. அடுத்த சொல் என்னென்னு கேட்டால் வாவு இருக்குது, வாவுக்கு உகரம் இருக்கிறது ஊனா. அப்புறம் ஜீம் இருக்கிறது, அந்த ஜீமுக்கு வந்து கீழே கோடு இருக்குது ஊஜி. அதுக்கப்புறம் தால் இருக்குது, தாலுக்கு கீழே கோடு இருக்குது ஊஜிதி. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, காஃபுக்கு வந்து உகர குறியீடு இருக்குது ஊஜிது கு. அப்புறம் மீம் இருக்கிறது, அதுக்கு மெய் குறியீடு இம்மன்னா சுக்குன் இருக்கிறது இம் உஜிதி கும் உஜுதி கும். அப்போ மின் அது ஒரு சொல்லு, உஜிதி கும் என்பது ஒரு சொல்லு. இந்த ரெண்டையும் தனித்தனியாக சொன்னால் அப்படி தான் சொல்லணும். இப்போ சேர்த்து வாசிக்கும் போது என்னவாயிருதுன்னு கேட்டால் இன்னுக்கு அப்புறம் வாவு வருது. சேர்த்திங்கன்னு சொன்னால் முதல் சொல்லில் கடைசியில் இன்னு இருக்கிறது, ரெண்டாவது சொல்லில் ஆரம்பத்தில் வாவு இருக்கிறது, இன்னுக்கு அப்புறம் வாவு. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய உச்சரிப்பு என்ன செஞ்சிடறேன், அழுத்தம் குறைஞ்சிரும். மின் உஜிதிக்கும்னு சொல்லாமல் மிம் உஜிதிக்கும் என்று வாசிக்கணும். அதே மாதிரி வந்து அடுத்த சொல்லுக்கு உதாரணத்துக்கு பாருங்கள், அலிஃப் இருக்குது, மேலே கூட ஆனா. அப்புறம் நூன் இருக்கிறது, சுக்கூன் இருக்கிறது இன் அண்ணா, ஆ இன் அன் அதை தனியாத்திக்கு வச்சுருங்க. அடுத்து என்ன இருக்குது, ஏ இருக்குது, யாவுக்கு என்ன போட்டிருக்கு, கீழே 2 புள்ளி இருந்தால் யா தானே, யாவுக்கு ஊனா போட்டிருக்கு, ஊகர குறி யூனா வச்சு. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஹாவுக்கு சுக்கூன் போட்டாங்க, ஹாவுக்கு சுக்கூன் போட்டால் இஹ்ன்னு வந்துடும், யூ இஹ் யுஹ் யுஹ்ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு யா இருக்குது, அந்த யாவுக்கு வந்து கீழே கோடு இருக்குது யுஹ் இ. அதுக்கப்புறம் ஒரு யா இருக்குது, அதுக்கு மேலே கோடு இருக்குது யா, யுஹ் இ யா, யுஹ் இ ய யுஹ் இ ய அப்படின்னு இருக்குது. இந்த முதல் சொல்லு வந்து அன், ரெண்டாவது சொல்லு யுஹ் இ ய, அன் யுஹ் இ ய அப்படிங்கிறத வந்து இணைச்சி வாசிங்கன்னு சொன்னால் இன்னுக்கு அப்புறம் யா வர்றதுனால இன்னுடைய உச்சரிப்பு குறைக்கணும். ஐ யுஹிய, அன் யுஹியன்னு சொல்லாமல் ஐ யுஹிய இப்படி சொல்லணும். இதே மாதிரி ஒரு உதாரணம் என்ன கேட்டால், மீம் இருக்கிறது, மா போட்டிருக்கு மேலே, அப்புறம் நூன் இருக்கிறது, இன் போட்டிருக்கிறது, மண் தனியாத்திக்கு வச்சுருங்க. அடுத்து என்ன இருக்குது, யாங்கிற எழுத்து இருக்குது, மேலே கூட இருக்குது யானா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதுக்கு சுக்கூன் இருக்கிறது இன் அண்ணா, யா இன் என். அப்புறம் காஃப் இருக்கிறது, காஃபுக்கு மேலே கூட என் க. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, கீழே கூட இருக்கு லி என் களி. அதுக்கப்புறம் பா இருக்குது, அதுக்கு ஊனா இருக்குது உகர குறியீடு என் காலிபு, என் காலிபுன்னு இருக்கிறது. இது மண், இது என் கலிபு. இது ரெண்டையும் சேர்க்கும்போது என்ன ஒன்று கேட்டால் இன்னுக்கு அப்புறம் யா வர்ற மாதிரி வருது. அப்படி வரும்போது என்ன செய்யணும்ட்டா மண் என் கலிபுன்னு சொல்லாமல் மை என் கலிபுன்னு என்ன செய்யணும், அந்த மூக்குனால அந்த இன்னை வந்து உச்சரிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து அடுத்த எழுத்து என்ன இருக்குது, அலிஃப் இருக்குது, மேலே கூட ஆனா, நூன் இருக்கிறது, சுக்கூன் இருக்கிறது இன், ஆ இன் அன் தனியாத்திக்கு வச்சுருங்க. அடுத்து என்ன, யா இருக்குது, யாவுக்கு ஊனா இருக்குது யூ. அதுக்கப்புறம் ஹா இருக்குது, அதுக்கு சுக்கூன் இருக்குது யூ இஹ் யூ. அதுக்கப்புறம் தால் இருக்குது, கீழே கோடு யுஹுதி. அதுக்கப்புறம் யா இருக்குது, மேலே கோடு யுஹுதிய, அன் யுஹுதிய. இப்படி தனித்தனியாக சொல்லும்போது இணைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இன்னுக்கு அப்புறம் யா வந்துடுது. வரும்போது என்னுடைய உச்சரிப்பு என்ன செய்யணும், அழுத்தத்தை குறைக்கணும். அன் யுஹுதிய என்று சொல்லாமல் ஐ யுஹுதிய என்கிற மாதிரி என்ன செய்யணும், அதை வந்து வாசிக்கணும். அடுத்தது எடுத்துக்கிறங்க, லாம் இருக்குது, மேலே கோடு லானா, நூன் இருக்குது சுக்குன் லா இன் லன். அதுக்கப்புறம் யா இருக்குது, யாவுக்கு மேலே கோடு யா. அதுக்கப்புறம் ஜீம் இருக்குது,
அதுக்கு சுக்கூன் யா இஜ் யஜ். அதுக்கப்புறம் ஐனுக்கு மேலே கூடு எஜ் அ. அப்புறம் லாமு மேலே கூடு எஜ் அல லன் எஜ் அல. இந்த லன் எஜ் அலங்கிறது தனித்தனியாக சொன்னீங்கன்னா லன் எஜ் அல தான். ஒரே இதில் மூச்சில் சொன்னீங்கன்னு சொன்னால் லை எஜ் அல லன் எஜ் அலன்னு சொல்லாமல் லை எஜ் அலன்னு என்ன செய்யணும், அந்த நூனை அழுத்தத்தை குறைக்க வேண்டும். அதே மாதிரி அடுத்த எழுத்துக்கு வாங்க. தால் இருக்குது, புள்ளி வச்ச தால். அப்போ தால்னா தாண்டு வாசிக்கணும், புள்ளி இருந்தால் அதுதான் தாண்டு லேசாக வாசிக்கணும். மேலே கூடு இருக்குது அதுதான். அதுக்கப்புறம் காஃப் இருக்குது மேலே கூடு தக்க. அதுக்கப்புறம் ராங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு கீழே கூடு இருந்தால் ரீ தக்கரி. அதில் ரெட்டையாக வேறு இருக்குது. அப்போ தக்கரின் தக்கரின் அது ஒரு சொல்லு தனியாக வச்சுருங்க. அடுத்து என்ன இருக்குது, வாவு இருக்குது மேலே கூடு வானா. அலிஃப் இருக்கிறது மேலே உகரம் ஊனா வவு. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது அதில் சுக்கூனு இன் வவுன். அதுக்கப்புறம் சா இருக்குது, சாவுக்கு மேலே நிற்கிற மாதிரி ஒரு அழிவு போடணும். வ உன் சா தக்கரின் வ உன் சா என்று இருக்கிறது. அந்த ரெண்டையும் சேர்த்திங்க என்று சொன்னால் தக்கரின் வ உன்சான்னு சொல்லாமல் தக்கரின் வ உன்சா இப்படி சொல்லணும். அதுக்கடுத்து உதாரணம் என்னென்னு கேட்டால் ஷீன் இருக்கிறது, ஷீனுக்கு மேலே கோடு ஷானா. அப்புறம் ரா இருக்குது மேலே கோடு, ஒரு கோடு இருந்தால் ஷர, ரெண்டு கோடு இருந்தால் ஷரன், ரெண்டு கோடு இருக்கிறது. அது பத்தாதுன்னு சொல்லி ரெட்டை குறியீடு சத்து வேற இருக்கிறது. அப்போ ஷர்ரன் என்று வருது. ஷர்ரன் ஒரு தனி சொல்லு தனியாத்துக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் யானா இருக்குது, யாவுக்கு மேலே கோடு. அப்புறம் ரா இருக்குது, ரேக்கு மேலே கோடு எற. அதுக்கப்புறம் ஹாங்கிறதுக்கு மேலே ஊனா இருக்குது எரஹூ. ஷர்ரன் எரஹூ ரெண்டை இணைச்சோம்னு சொன்னால் ஷர்ரை எரஹூ ஷர்ரன் எரஹூன்னு சொல்லாமல் ஷர்ரை எரஹூன்னு அந்த இன்னும் அதை மூக்குனால் வாசிச்சிடணும். அடுத்ததாக வாவு இருக்குது மேலே கோடு வானா. லாம் இருக்கிறது கீழே கோடு லீனா வலி. அதுக்கப்புறம் யா இருக்குது மேலே ஒரு கோடு போட்டால் ய. ரெண்டு கோடு இருக்குங்க என் வலி என். அதில் சத்து வேற இருக்கிறது, ரெட்டை குறியீடு வேற இருக்கிறது. வலியன் அப்படி அழுத்தி சொல்லணும், அது ஒரு சொல்லு. அடுத்து என்ன இருக்குது, யா இருக்குது மேலே கோடு யானா. அப்புறம் ராங்கிற எழுத்து இருக்குது கீழே கோடு ரீனா ஏரி. அப்புறம் சாங்கிற எழுத்து இருக்குது அதுக்கு ஊகரம் குறியீடு இருக்குது சூனா ஏரி சு. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது கீழே குறி ஏரி சுனி. அப்புறம் அந்த ஏரி சுக்குன்னு போட்டிருக்கிறாங்க, நீ என்னாவ மாறிடும் ஏரி சுனி வலியன் ஏரி சுனி. இது தனித்தனியாக உள்ளது. சேர்த்தம்னு சொன்னால் வலியன் எரிசுனின்னு சொல்லாமல் வலியன் எரிசுனின்னு என்ன செய்யணும், இந்த பாடத்தை படிக்கணும். இது எல்லாமே ஒரே சட்டம். அப்படி சொன்ன வாசி காட்டின எல்லாமே என்ன சட்டம்னு கேட்டால் நூனுக்கு பிறகு அல்லது ரெட்டை குறியீடுக்கு பிறகு. ரெட்டை குறியீடு 3 தானே, அதில் ஒரு இன்னு இருக்க தானே செய்யுது. அப்போ ரெட்டை குறியீடு வரக்கூடிய இன்னுக்கு பிறகு அல்லது இன்னுங்கிற எழுத்தே வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு வாவு வந்துச்சின்னு சொன்னாலும் ஏ வந்துச்சின்னு சொன்னாலும் அந்த இன்னை மூக்குனால என்ன செய்யணும், மிம்வாலின் மீயவுமின் இந்த மாதிரி என்ன செய்யணும் வாசிக்கணும் என்பது இது ஒரு சட்டம்.